ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ரோப் ஆக்சஸ் ஹெல்மெட்ரி ட்ரேட். நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்ஸ் வைஸ் என்னென்ன டெக்னிக் இருக்குது, எப்படி எல்லாம் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாங்க இன்றைக்கி நம்ம நாட் பாசிங் டெக்னிக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரோப்பில் பட்டர்ஃப்ளை நாட் போட்டிருக்கிறோம். ரோப் டேமேஜ் மாதிரி இமேஜ் பண்ணிக்கலாம். रोप में डैमेज है ऐसे इमेज करेगा. बटरफ्लाई डालने का वो नॉट पासिंग कैसे करके आने का वो देखेंगे हम लोग. फर्स्ट நம்ம பேக்கப் போடுறோம். पहला हम बैकअप डाला. सेकंड मेन पॉइंट क्रॉल கொடுத்துருக்கோம். सेकंड क्रॉल डाला. थर्ड हैंड जामा ऊपर जाने के लिए மேலே போகிறதுக்கு ஹேண்ட் ஜாமா தேவைப்படுது. பக்கத்தில் நாட்டு பக்கத்தில் போகிறோம். மேலே போயிட்டு नाट पकத்தில் போயிட்டு ऊपर जाके नाट के नज़दीक जाने के बाद हम डिसेंडर डालेंगे. क्यों डिसेंडर डालें? और थोड़ा ऊपर जा सकता है, இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். டிசெண்டர் போட்டால் டிசெண்டிங் யூஸிங் அசெண்டிங். डिसेंडिंग மேலே போகிறது அப்படிங்கிறது நம்ம அந்த டெக்னிக்கும் பண்ண மாதிரி ஆச்சு. डिसेंडिंग में कैसे ऊपर जाएगा वो टेक्निक भी हम किया, वो भी मालूम पड़ गया. ओके, क्रॉल कल्टिटों, डिसेंडर टाइट பண்ணுறோம். क्रॉल निकल दिया, डिसेंडर को टाइट किया अंटिल नाट पக்கம் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம அந்த க்ரால் ஓப்பன் करके वो நாட்டுக்கு மேலே வந்து நம்ம போடணும். கீழே போட்டக்கூடாது, நாட்டுக்கு மேலே தான் போடணும். நாட்டுக்கு மேலே க்ராலை மாட்டிட்டு க்ரால் लगाने बाद ஸோ அடுத்தது பேக்கப் வந்து நாட்டில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அடுத்த பேக்கப் எடுத்து போடணும். ஸோ बैकअप डिस्टर्बेंस है, इसलिए दूसरा बैकअप निकल के डालने का. ஸோ இந்த மெயின் பாயிண்ட் போட்டாச்சுன்னா डिसेंडर कल्टिடலாம். मेन पॉइंट लगा दिया तो डिसेंडर को ओपन कर सकता है. सो उन्नर बैकअप दूसरा बैकअप लगा के ये बैकअप निकाल लेंगे. वो बैकअप போட்டு उन्नर बैकअप கழட்டிக்கலாம். எனி பேக்கப் நிறைய மற்ற மாடலில் இருக்குது. எனி बैकअप असाप, एनपोसर, डक, एनी ऑन बेसर बैकअप लगा दिया. அந்த பேக்கப் போட்டு शोल्डर लेवल மேலே இருக்கான்னு பார்த்துட்டு கீழே இருக்கிற பேக்கப் கழட்டணும். शोल्डर लेवल को ऊपर क्या देख के नीचे वाला बैकअप को खोलने का. ஸோ மேலே போகிறது கீழே வர்றது பேசிக் தான். இதில் டிசெண்டரில் மேலே போயிட்டு டிசெண்டரில் நம்ம மேலே அசெண்டிங் எப்படி பண்ணுறோம், மேலேருந்து கீழே வரும்போது அசெண்டிங் டு டிசெண்டிங் எப்படி பண்ணுறோம் க்ராலில், அது ரெண்டு மெத்தடும் இதில் கவர் ஆகிடுது. दोनों मेथड डिसेंडर से ऊपर जाना, डिसेंडिंग यूजिंग असेंडिंग यूजिंग डिसेंडिंग. नीचे आने के टाइम वो टेक्निक भी ख़त्म हो जाएगा. ऊपर जाके चेंज ओवर करके नीचे आने का, மேலே போயிட்டு சேஞ்ச் ஓவர் பண்ணி கீழே வரணும். மேலே போனோன்னா असेंडिंग मोड टू डिसेंडिंग मोड को चेंज ओवर आना. ऊपर आने के टाइम बैकअप डिसेंडर ओनली, पूरा क्रॉल अंजामा எல்லாம் எடுத்துடணும். सब हटाने का, नीचे आने का, नीचे கீழே வர்றீங்க अंटिल அந்த நாட்டு முட்டுற அளவுக்கு வந்துடுறீங்க. डिसेंडरिல் नाट टच होने तक डिसेंडर में आने का. नीचे आ गया सो तुरंत वो बैकअप नहीं निकालने का, दूसरा बैकअप नहीं लगाने का. இன்னொரு பேக்கப் போடக்கூடாது. இன்னொரு பேக்கப் போட்டு அந்த பேக்கப் எடுத்துடக்கூடாது. ஸோ நம்ம பாடி திருப்பி மேலே போகுது, अपना बॉडी फिर ऊपर जाएगा, इसलिए ऊपर बैकअप रहना सही है. இதனால் பேக்கப் மேலே இருக்கணும். நம்ம உடம்பு திருப்பி மேலே போட போகிறோம். ஸோ டிசெண்டருக்கு ऊपर க்ரால் लगाने का, டிசெண்டருக்கு மேலே வந்து க்ரால் போடுறோம். போட்டுட்டு அந்த டிசெண்டர் கழட்டிட்டு உடனே நாட்டு கீழே போட்டுக்கலாம். ஏன்னா கழட்டி வச்சு லாக் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போடுறது டைம் வேஸ்ட்டு. जो क्रॉल लगाने के बाद वो डिसेंडर को ओपन करके तुरंत नाट का नीचे लगा सकता है, क्योंकि वो निकल के बंद करके फिर नीचे आके लगाएगा, टाइम वेस्ट. इसलिए तुरंत பாருங்கள் நாட்டை கழட்டி விட்டுட்டு அது கொஞ்சம் ரோப் लेंथ எடுத்துக்கலாம். रोप थोड़ा लेंथ करेगा तो ईजी खोल सकता है, ஈஸியாக டிசெண்டர் ஓப்பன் பண்ணலாம். டிசெண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது நாட்டு கீழே உடனே போட்டிங்கன்னா பெஸ்ட்டு. நாட்டுக்கு नीचे तुरंत लगाने का डिसेंडर, क्योंकि ये एक टेक्निक में ऐसा लगेगा तो प्रॉब्लम नहीं. இன்னொரு டெக்னிக்கல் அப்படி போடலாம், ஏன்னா கழட்டி ஒரே டைமில் லாக் பண்ணுறோம். ஸோ ரெண்டு டைம் பண்ணாமல்
तो 2 बार नहीं करने का, एक ही बार निकल के एक ही बार लगाएगा तो एक ही टाइम पे हो गया முடிஞ்சு. இப்போ க்ரால் அசெண்டிங்லேருந்து டிசெண்டிங் பண்ணுறோம். க்ரால் में डिसेंडिंग आ रहा है. ஸோ 2 மெத்தடும் கவர் ஆகுது, 2 மெத்தड कवर होता है. இப்போ நம்ம बैकअप போடலாம். अभी बैकअप लगा सकता है क्योंकि अभी शोल्डर के ऊपर आएगा और बैकअप. இப்போ बैकअप போட்டால் ஷோல்டருக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அந்த லெவல் நம்மளுக்கு மெயின்टेन ஆகும், काउंटिंग இருக்கும். अभी ये लेवल पे काउंटिंग आएगा, एक बैकअप, दूसरा बैकअप ऊपर वाला निकल सकता है. மேலே இருக்கிற बैकअप கழட்டிட்டிங்கன்னா ரோப் கிளியர் ஆயிரும். ஸோ ரெண்டுமே லெவலுக்கு இருக்கும். பேக்கப்பு நமக்கு ஷோல்டர் லெவல் மேலே இருக்குது. डिसेंडருக்கும் நாட்டு கீழே வந்தாச்சு. डिसेंडரில் வரும்போது हैंड जामा நம்மளுக்கு தேவையில்லை. डिसेंडर में आने के टाइम हैंड जामा हमको नहीं मांगता है. इसलिए क्रॉल नटाने के बाद क्रॉल எடுத்தோடனே ரோல் லாக் பண்ணிவிட்டு உட்காரணும். ஸோ हैंड जामा எடுத்துகிட்டு साइड வச்சுக்கணும். हैंड जामा निकल के साइड में रखेगा. सो ये नॉट पासिंग टेक्निक है, बेसिक. कुछ दूसरा टेक्निक में है, वो सब बाद में हम वीडियो में डालेंगे. सो बेसिक यही है. इतना सा किधर भी हम ऊंचाई पे गए या नॉट पासिंग सेम है. எவ்வளோ மேலே ஹைட்டில் போனாலும் நாட் பாசிங் நம்மளுக்கு சேம். இப்போ நம்ம கீழே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.